அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படினா டிரைவருக்கும் டைபிஸ்ட்க்கு வந்து கட் ஆஃப் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நேற்று அக்டோபர் 3 வந்து வெளியிட்டுட்டாங்க. நிறைய நண்பர்கள் வந்து என்ன கட் ஆஃப் சார் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, ஸ்கில் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, டிரைவருக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, இப்போ வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு வந்து டைபிஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சது, டிரைவருக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அதுவும் முடிஞ்சிருக்கும். இவங்க வந்து அக்டோபர் 3 வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டா. இந்த கட் ஆஃப் என்பது பார்ட் பியில் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃப் அதை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து டிலே பண்ணி கொடுத்துருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தாச்சு, செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துட்டு தான் ஸ்கில் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வச்சாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணும்பொழுதே கட் ஆஃபுக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு போலீஸ் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக சப் இன்ஸ்பெக்டருக்கான செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தாங்க, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுக்கும் பொழுதே கட் ஆஃபும் ஃபைனல் கட் ஆஃபும் சேர்த்தே தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டிஎன்யூஎஸ் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கும், அதுக்கு கீழே ஃபைனல் கட் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் கொடுக்கும்பொழுது நமக்கு கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னா, ஓ இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்க வந்து அடுத்த கட்ட ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க டிலே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் பேரும் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, யார் எவ்வளோ மார்க்கில் வந்து செலக்ட் ஆனாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து கட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கூட செலெக்ஷன் ஆனவங்க என்ன மார்க்கில் வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இன்னும் வந்து கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு சரியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி கொடுக்கல, இப்போவும் கட் ஆஃப் தான் வெளியிட்டிருக்காங்க ரைட்டுங்களா. சரி பார்க்கல அது என்னென்னு. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்ட் பியில் டைப்பிஸ்ட்டு ரைட்டா. ஸோ டைப்பிஸ்ட்டு அவங்க என்ன கட் ஆஃபில் வந்து இப்போ வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பார்ட் பி அப்படின்னா நமக்கு வந்து மெயின் பேப்பர், அது வந்து 75 கொஷின் 75 மார்க் வந்து கேட்டாங்க. தமிழ் தகுதி தெரிவிக்கும் அவங்க மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கல, ஜஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், அது 40% எடுத்தால் போதுன்ட்டாங்க. இந்த 75க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தவங்கள கூப்பிட்ருக்காங்க. ஜென்ரலில் 64.28 ஜென்ரல் உங்களுக்கு வந்து 62.143. ஸோ இந்த மாதிரியான கட் ஆஃபில் வந்து கூப்பிட்டுருக்கிறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பிசி அதர் தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 61.071க்கும், பிசி அதர் தென் பிசிஎம் வந்து அதில் வந்து டெப்த்தாக இருக்கிறவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா 31.071 அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தாங்க. பிசி முஸ்லீமுக்கு வந்து 51.429 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து 61.071. ஸோ இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்கள தான் நாங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்குறோம். இது வந்து மினிமம் கட் ஆஃப், இந்த கட் ஆஃப்க்கு மேலே வந்து வந்திருப்பாங்க, மினிமம் இந்த பார்டர். இப்போ இந்த கட் ஆஃப் ஆனால் இதுதான் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட மெயின் இதுக்கான மார்க்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணாங்களா, செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மார்க்கில் இந்த கட் ஆஃப் மார்க்கை விட நீங்கள் அதிகமாக இருக்கீங்களா கம்மியாக இருக்கிறவங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா ஓகே இது கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, நம்ம செலெக்ஷன் ஆகலை. ஒருவேளை அது நீங்கள் இவங்க சொல்கிற கட் ஆஃபை விட நீங்கள் அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா மேபி நம்மளை ஏன் கூப்பிடல அப்படின்றத நீங்கள் கேள்வி கேட்கலாம். பட் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே இவங்க வெளியிட்டிருக்கணும், ஆனால் டிலே பண்ணி வந்து வெளியிட்டிருக்காங்க ரைட்டா. இதே போல தான் வந்து பார்ட் பிக்கு டிரைவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டிரைவருக்கான பார்ட் பிக்கான கட் ஆஃப். இவங்களுக்கும் அதே மாதிரி தான் 75 கொஸ்டின் வந்து ஜிகே கேட்டாங்க. ஜென்ரலுக்கு 62 வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் எல்லாத்துக்குமே அதர் தென் பிசிஎம் வந்து 60 கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 58 கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பிஸ்ட்டுக்கான கட் ஆஃபும் வந்து வெளியிட்டிருக்காங்க. பிஎஸ்டிஎம் எவ்வளோ அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இதான் வந்து கட் ஆஃப். இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு பார்ட் பியில் எடுத்த கட் ஆஃப். இவங்கள தான் அடுத்த கட்ட இப்போ டிரைவர் அப்படின்னா அடுத்த கட்ட ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ரைட்டா. ஸோ இவங்கள தான் வந்து கூப்பிட்ருக்காங்க, அதுதான் வந்து கட் ஆஃபாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கும் பொழுதே இந்த கட் ஆஃபை கொடுத்துருக்கணும். அந்த செலெக்ஷன் லிஸ்ட்லேயே கூட அவங்க ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, அவங்க என்ன கம்யூனிட்டியில் செலக்ட் ஆகியிருக்காங்க, அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்ற இது மாதிரி முழுமையான விவரங்கள் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க வந்து முழுமையான விவரங்கள் வந்து கொடுக்கல ரைட்டா. சரி இப்போ வந்து நடந்து முடிந்த ஸ்கில் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு மார்க் ஆட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆனவங்கள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் 1:10ன்ற ரேஷியோவில் வந்து கூப்பிட்ருப்பாங்க. இதில் ஃபில்டர் பண்ணி இப்போ வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் நல்ல கட் ஆஃபில் வந்திருக்கிறவங்கள 1:2 அல்லது 1:3ல் உங்களுக்கு அடுத்த கட்ட லெவல், அதாவது இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து விவா வாய்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது வந்து ஓரல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று மொத்தத்தில் நம்மளை வந்து கொஷின் கேட்பாங்க, இன்டர்வியூ மாதிரி ஒரு நடக்கும் ரைட்டா. அதுக்கு 1:2 அல்லது 1:3ன்ற ரேஷியோவில் வந்து நம்மளை அடுத்த கட்டத்தை கூப்பிடுவாங்க. அது முடிஞ்சு தான் அதுக்கு மார்க் உண்டு. அது முடிஞ்சு தான் உங்களை வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு உங்கள் பேர் வந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் அரசு பணிக்கு
மணிக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற அர்த்தம். இப்போதைக்கு வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்லாம் வந்து சும்மா அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வந்து செலெக்ஷன் லிஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிலே பண்ணி அவங்க கட் ஆஃப் கொடுத்ததுனால நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.